வெல்கம் பேக் டு சன் கிங்டம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற காமிக் என்ன, இம்மோர்டல் ஹல்க் இஷ்யூ 30க்கு அடுத்து வந்த இம்மோர்டல் ஹல்க் கிரேட் பவர் அப்படிங்கிற காமிக் தான். இது ஒரு ஒன் ஷாட் காமிக், அதாவது ஒரே இஷ்யூலேயே இந்த கதையை முடிச்சிருவாங்க. இது ஒரு ஸ்பைடி ஹல்க் மேஷப் காமிக் தான். சரி, ஓகே, வாங்க இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். வித் கிரேட் பவர் தேர் மஸ்ட் ஆல்சோ கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பென் பார்க்கர். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று குறையுது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்ன நடந்ததுன்ட்டு. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது இந்த மாதிரி நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. எனக்கு இப்போ கிளியராக தெரியுது என்னென்னா, இது ராத்திரினா அப்போ இது அவனோட நேரமாச்சே அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். இப்போ ப்ரூஸ் பேனர் ட்ரிபேக்கா அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. ஆமாம், ஹல்க் தான் இப்போ காணோம். எப்போவுமே அவன் இருக்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஆனால் இப்போ அவன் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அவன் என் உடம்பு விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். இப்போ ப்ரூஸ் பேனர் கீழே இருக்க தண்ணியை பார்க்குறாரு. பார்த்தா அவரோட முகம் நல்லா கிளியராக தெரியுது. இம்மோர்டல் ஹல்க் சீரீஸை படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்ணாடி இல்லை இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற பொருட்களை ப்ரூஸ் பேனர் பார்த்தாருன்னா அந்த இடத்துல ஹல்க் தான் தெரியும். ஆனால் இப்போ ஹல்க்கை காணோம். இப்போ ப்ரூஸ் பேனருக்கு பின்னாடி ப்ரூஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ப்ரூஸ் பேனர் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் நிற்கிறாரு. இங்கே என்ன நடந்துச்சு ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு கேட்குறாரு ப்ரூஸ் பேனர். அதுக்கு ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு. ஆமாம், நம்மள ஏதோ ஒன்று பலமாக வந்து தாக்குச்சே, அது என்னது அப்படின்ட்டு கேட்குறாரு ப்ரூஸ் பேனர். அதுக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யுது. எனக்கு பின்னாடியே இருங்க பேனர், ஏதோ ஒன்று நம்மளை வந்து இடிச்சதில்ல, அது இன்னும் நம்ம விட்டு போகல அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு கிளியராக தெரியல, அது எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அந்த பிரச்சனை எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது ஸ்பைடர்மேன் ஹல்கா மாறிடுறாரு. இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் நல்லா ஹல்கா மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நீ பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். அதுக்கு நம்ம ஹல்க் சொல்கிறாரு, அதாவது ஸ்பைடர்மேன் ஹல்க் சொல்கிறாரு, எனக்கா பயமா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கோவம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ நம்மளோட ஸ்பைடி ஹல்க் நார்மன் ஆஸ்பானை தேடி போகிறாரு. ஸ்பைடர்மேனோட ஒன் ஆஃப் தி வில்லன் தான் நார்மன் ஆஸ்பான். அதனாலேயே இப்போது நம்ம ஸ்பைடி ஹல்க் நார்மன் ஆஸ்பானை தேடி போகிறாரு. இப்போ நம்மளோட ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்மேனுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறத யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நம்மளோட ஸ்பைடர்மேன் போகிற இடத்துலமே நொறுக்கிட்டு போகிறாரு, பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர். நம்ம திங்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் 2 பேருமே நல்லா அடி வாங்குறாங்க. அப்போது ஸ்பைடர்மேனோட கழுத்தை பிடிச்சிடுறாரு திங். அதுலேருந்தும் எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டாரு நம்ம ஸ்பைடர்மேன். திங்கு கிட்டேருந்து எஸ்கேப் ஆன ஸ்பைடர்மேனை ரீட் ரிச்சர்ட்ஸ், அதாவது மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் பிடிக்கிறாரு. மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் கிட்டேருந்து தப்பிக்கும் போது இன்விசிபிள் உமன் வந்து பிடிச்சிடுறாங்க. ஃபைனல் டச்சாக திங்கு கொடுத்த அடியில் ஸ்பைடர்மேன் கீழே மைக் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஸ்பைடர்மேனை அடைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் பேனர் ஒத்துக்க மாட்டுறாரு. அப்போ நீங்களே சொல்லுங்கள் பேனர், இந்த ஸ்பைடர்மேன் எங்கே வைக்கலான்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக். அதுக்கு நம்மளோட ப்ரூஸ் பேனர் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு அன்பாப்புலேட்டடான ஏரியா, மக்கள் தொகை கம்மியாக இருக்க மாதிரியான இடம், அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாரு. இப்போது அடுத்த நாள் காலில் ஆஸ்ட்ரால் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, இந்த ஆஸ்ட்ரால் ஐலாண்ட் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப பாப்புலேஷன் கம்மியானது, ஏன்னா அது ஒரு மிலிட்ரி ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இம்மோர்டல் ஹல்க் சீரிஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காமிக்ல வர ஹல்க் காலில் வரமாட்டான், நைட்ல மட்டும் தான் வருவான். அதனால இப்போ ஸ்பைடர்மேனா இருக்காரு. நம்ம ஹியூமன் டார்ச் பென்னை ஸ்பைடர்மேன் எப்படிலாம் அடிச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் சாரி சொல்றாரு. ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நான் உன் பேண்ட்டுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். நான் அதை பற்றி கேட்கல, இந்த மாஸ்க்கு கிழிஞ்சி என் ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். நீ அதை பற்றி கவலைப்படாத, உன்னோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். இப்போது அந்த நாள் முடிய போது கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டே வருது. நம்ம ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு ரீட் ரிச்சர்ட்ஸ். இது ஹல்கோட நேரம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். அதுக்கு ரீட் ரிச்சர்ட்ஸ் சீக்கிரமாகவே நம்ம நியூயார்க்குக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது எல்லாமே எப்படி நடந்ததுன்ட்டு நம்ம அங்கே இருக்க கேமராஸை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ரீட் ரிச்சர்ட்ஸ். நான் உன்னை காலையில் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு ஹியூமன் டார்ச். நம்மளோட ப்ரூஸ் பேனர் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு பென். நீ அடித்தது ஹல்க்குக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அதனால நான் சொல்கிறத கேளு, இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனும் மறையுது. எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஆக பிடிக்கல, நான் எப்படியாவது அந்த மாதிரி ஆகிறது நிறுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். அதுக்கு நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ எப்படி பயந்துருக்குங்கிறது எனக்கு புரியுது பேனர், இப்போ நீங்கள் போயாகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். இல்லை, நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். ஆனால் அப்படி நடக்காதுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைடர்மேன் மறைஞ்சி ஹல்க் வெளில தெரிய ஆரம்பிக்கிறான். ப்ரூஸ் பேனர் நீ தனியாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸ்பைடர்மேனும் தேங்க்யூன்னு சொல்லும் போது அவரோட கண்ணு மாற ஆரம்பிக்குது க்ரீன் கலரில். இப்போது அடுத்த நாள் காலையில், அதாவது ஸ்பைடர்மேன் வந்து எல்லா இடத்தையும் அடித்து நொறுக்கி மறுபடியும் நார்மலான ஸ்பைடர்மேனை மாறினதுக்கப்புறம், ப்ரூஸ் எங்கேயாவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு நம்ம ஸ்பைடர்மேன்.
பரவாயில்ல, ஒரு கம்மியான அமௌண்ட் தான் நீ ஸ்மாஷ் பண்ணியிருக்க. ஆனால் நீ என்ன தாக்கணும் ட்ரை பண்ணல. ஐ திங்க் நார்மன் ஆஸ்பானுங்கிறவனுக்கும் உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஹல்க் அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தான், சொல்லி நுறுக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல, ரொம்ப மோசம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு பேனர். அப்போ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க நம்மளோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். வந்த உடனே நம்ம ஹியூமன் டார்ச் ஸ்பைடர்மேனை பார்த்து நீ பேண்ட் இல்லாமல் இருந்தியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ப்ரூஸ் பேனர் ஆமான்னு சொல்றாரு. உடனே நம்மளோட ஸ்பைடர்மேன் ப்ரூஸ் பேனர் பக்கம் திரும்பி உண்மையிலேயே நான் பேண்ட் இல்லாமல் இருந்தனா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்றாரு, இல்ல அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசமாலாம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம ஸ்பைடர்மேன் ப்ரூஸ் பேனர் கொஞ்ச நேரம் அப்படியே முறைக்கிறாரு. ரீட் ரிச்சர்ட்ஸ், அதாவது மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் சிசிடிவி கேமரா எடுத்து புரட்டி போட்டு தேடலது கிடைச்சது என்னன்னா இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டது லோக்கி அப்படின்ட்டு சொல்றாரு. மறுபடியும் நம்மளோட ட்ரிபேக்கால நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி ஹல்க் ஆனா அப்படிங்கறத காமிக்கிறாங்க. நீ ரொம்பவே வித்தியாசமானவன் ஹல்க், உன் பவர் சோர்ஸ் ஒரு எனர்ஜி, என்னால் அதை நெருங்க முடியும் இந்த பூமியோட நன்மைக்காக அப்படின்ட்டு சொல்றாரு லோக்கி. அப்போ லோக்கி போட்ட மந்திரத்துல நம்ம ப்ரூஸ் பேனர் உடம்புல இருந்த ஹல்க், அதாவது காமா எனர்ஜி வெளியேறுது. அந்த காமா எனர்ஜி தான் இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குது. லோக்கி இதுக்காக அனுபவிப்பான் அப்படின்ட்டு சொல்றாரு ப்ரூஸ் பேனர். ஹியூமன் டார்ச் கையில் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒன்று வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கு, இன்னொன்று நம்ம ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம். ஸ்பைடர்மேன் ஹல்கா மாறினதுனால அவரோட டிஷர்ட் நல்லா கிழிஞ்சிருக்கு. நம்மளோட ப்ரூஸ் பேனர் ட்ரிபேக்காலேருந்து வந்ததுலேருந்து டிஷர்ட் போடல. இப்போ எல்லாருமே லோக்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக தயாராகிடுறாங்க. அப்பர் வெஸ்ட் சைடு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம லோக்கி ஹாட் டாக் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ என் உடம்புல இருந்த காமா ரேடியேஷன் எடுத்துட்ட, அதாவது என்னோட ஹல்கை எடுத்துட்ட அப்படின்ட்டு சொல்றாரு ப்ரூஸ் பேனர். நீ எதுக்காக எனக்கு தேங்க்யூ சொல்ல தேவையில்ல பேனர் அப்படின்ட்டு சொல்றாரு லோக்கி. நீ அந்த மாதிரி பண்ணதில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். சாரி, இது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு சொல்றாரு லோக்கி. நீங்க யோசிக்கலாம் லோக்கி அவ்வளோ நல்லவரான்ட்டு. இப்போதைக்கே அவர் நல்லவராக இருக்காரு. இந்த பூமினாலே இப்படி தான், ஏதாவது ஒரு மந்திரம் போட்டால் அதுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுது. நியூட்டன்ஸ் 3rd law இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ட்டு. அது இப்போ பூமியில் மேஜிக் போட்டாலாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு லோக்கி. நான் உங்களுக்கு நல்லது செய்ய தான் ட்ரை பண்ணேன், இப்போ நான் ஒரு நல்லவன் அப்படின்ட்டு சொல்கிறாரு லோக்கி. ஆமாம், அந்த அரக்கனை என் தலையில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். என்னால் மறுபடியும் ஸ்பைடர்மேன் உடம்புலேருந்து அதை எடுக்க முடியும், ஆனால் எடுத்தேன்னா அது வேற யாராவது உடம்புல போய் அது சேர்ந்துடும். அது ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ உடம்புல இருந்தால் கூட பரவாயில்ல. இதுவே ரொம்ப பயங்கரமான வில்லன் கிட்ட அந்த ஹல்க் மாட்டிக்கிட்டானா அப்புறம் நம்ம தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இதை சரி பண்ணுறோன்ட்டு நம்ம ரொம்ப கெடுத்து விட தேவையில்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு லோக்கி. நம்மளோட ப்ரூஸ் பேனர் இது ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு திட்டுறாரு. நம்மளோட லோக்கி இது என்ன புது டீமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ யான்சி ஸ்ட்ரீட்ல, அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட இடத்துல நம்மளோட ஸ்பைடர்மேன், ப்ரூஸ் பேனர், ரீட் ரிச்சர்ட்ஸ், சூசன் ஸ்டார்ம் அவங்க 4 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்க் ஸ்பைடர்மேன் உடம்புலேருந்து எடுத்து எப்படி பேனர் உடம்புல அனுப்புறதுங்கிறத பற்றி. அப்போனா நம்மளால மேஜிக்கலாக எந்த ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ரீட் ரிச்சர்ட்ஸ். அதுக்கு நம்ம பேனர் சொல்கிறாரு, நம்ம ஏன் சயின்டிஃபிக்கலாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சூசனோ ரீடோ 2 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் சயின்டிஸ்ட், நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு பேனர். இது என்னன்ட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். நம்ம லோக்கி காமாங்கிறது ஒரு எனர்ஜி அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அந்த எனர்ஜி ஏன் உடம்புக்குள்ள வந்ததுன்னா என்கிட்ட ரேடியோ ஆக்டிவ் தன்மை இருக்குது. அதாவது ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சதுனால என் உடம்பு ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. அந்த ரேடியோ ஆக்டிவ் பவர் தான் இந்த காமா எனர்ஜியை என் உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ண வச்சுது. என் உடம்பு ப்ரூஸ் பேனரோட உடம்போட ரொம்ப ரியாக்டிவாக இருந்திருக்கு. அதனால காமா எனர்ஜி எல்லாமே என் உடம்புக்கு வந்துருச்சு. நம்ம சூசனும் ப்ரூஸ் பேனரும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க ஸ்பைடர்மேனை பார்த்துக்கிட்டே. கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் அடுத்து என்ன பண்ணுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னா, ப்ரூஸ் பேனர் உடம்புல எப்படி ஃபர்ஸ்ட் காமா ரேடியேஷன் வந்ததோ அதே மாதிரியான ஒரு காமா எக்ஸ்ப்ளாய்ஷன்ல கம்மியான அமௌண்ட் ஆஃப் காமா எனர்ஜியை ப்ரூஸ் பேனர் உடம்புல அனுப்ப ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்பைடர்மேன் உடம்போட நம்ம ப்ரூஸ் பேனர் உடம்பு ரொம்ப ரியாக்டிவ் ஆயிடும். அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்க்க கொஞ்சம் மினி ஹல்க் மாதிரி இருப்பாரு. லோக்கி முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அதாவது ஸ்பைடர்மேன் உடம்புல ஹல்க் வந்து ரொம்ப டெம்பரரியா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அதனால ஈஸியா நம்ம ஸ்பைடர்மேனோட உடம்புல இருந்து நம்ம ப்ரூஸ் பேனருக்கு மாத்திர முடியும் ஹல்க அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்பைடர்மேன், ப்ரூஸ் பேனர், மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் சூசன் ஸ்டார்ம். நம்ம ப்ரூஸ் பேனரை ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த இடத்துல கை காலை கட்டி போட்டுடுறாங்க. நம்ம ஸ்பைடர்மேனை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு கதவை மட்டும் சாத்திட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல 6:57 PM சன் செட் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் இந்த பட்டனை அழுத்திரு அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக். அந்த ஆஸ்ட்ரா ஐலாண்ட்லேருந்து கிளம்புறாங்க இன்விசிபிள் உமன் அண்ட் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக். இது நடக்கும்ட்டு நம்ம நம்புவோம் அப்படின்ட்டு சொல்றாரு ப்ரூஸ் பேனர். எனக்கு இப்போ எதை பற்றி வருத்தமாக இருக்குன்னா, நீங்கள் மறுபடியும் மான்ஸ்டர் ஆயிடுவீங்களே அதை பற்றி தான் அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனும் ப்ரூஸ் பேனரோட பேசிக்கிட்டே இருக்கும்போது 6:57 ஆயிடுது. நம்ம ஸ்பைடர்மேனாக போய் அந்த பட்டனை அழுத்திடுறாரு. அப்போ அந்த பட்டனை அழுத்தும் போது நம்ம ஸ்பைடர்மேன் உடம்புலேருந்து ஹல்க் வெளில வரான்.
பின்னாடி பக்கத்தில் நம்ம காமா ரேடியேஷனும் வெளில வருது. அந்த காமா ரேடியேஷன் இப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் உடம்புல போய் இருக்குது. பின்னாடி பார்த்தா ப்ரூஸ் பேனர் கம்மியான அமௌண்ட் ஆஃப் காமா எனர்ஜியால் ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஹல்கா இருக்காரு. நீ என்னது வச்சிருக்கியோ அது எந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு நடந்து வர்றாரு ப்ரூஸ் பேனர். அப்படியா ஹல்க், உனக்கு தேவைன்னா வந்து எடுத்துட்டு போ அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். நம்மளோட ப்ரூஸ் பேனர் அடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஆனால் அடி வாங்கிட்டு பறந்து போய் விழுந்துடுறாரு. நம்மளோட ஸ்பைடர்மேன் ஜம்ப் பண்ணி அடிக்க ட்ரை பண்றாரு. ப்ரூஸ் பேனர் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. திடீர்னு பார்த்தா ஸ்பைடர்மேனுக்கு பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்மளோட ப்ரூஸ் பேனருக்கு பவர் கொஞ்சம் ஏறி இருக்கு. அப்போ ப்ரூஸ் பேனர் சொல்றாரு, இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நம்மளோட ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்மேனை நல்லா தொடர்ந்து அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்பைடர்மேன் கிட்ட இருக்க மொத்த காமா எனர்ஜியும் அவர் எடுத்துக்கிறாரு. இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்தாங்க உங்க பேண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேலேருந்து ஸ்பைடர்மேன் தொங்கிக்கிட்டே ப்ரூஸ் பேனர் கிட்ட கொடுக்குறாரு. நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் உடம்புல ஹல்க் இருக்க மாதிரி எதுவுமே எனக்கு தோணல அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹல்க் ஆயிடுவேன், என் உடம்புல ஹல்க் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்றாரு ப்ரூஸ் பேனர். எனக்கு இப்போ உங்க வேதனை புரியுது. ஒரு தடவை நீங்க உங்க கண்ட்ரோலை லாஸ் பண்றீங்களோன்ட்டு நீங்க பயப்படுறீங்க. இது இன்னமும் ராத்திரி தானே, அப்ப இது அவன் நேரம் தான் அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் ப்ரூஸ், நீங்கள் இன்னும் தனியாக இருக்க தேவையில்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். அப்போ ஸ்பைடர்மேன் ப்ரூஸ் பேனரோட தோல் மேலே கைப்படும் போது ப்ரூஸ் பேனர் ஹல்க் ஆயிட்டாரு. ஏ பீட்டர் என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குது ஹல்க். நான் சும்மா ஹக் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். ஏ இரு, உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்ட்டு கேட்குறாரு ஸ்பைடர்மேன். உன் பேரை ப்ரூஸ் பேனர் வேணா மறந்து போயிடலாம், ஆனால் என்னால் மறக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹல்க். என்னால் இதை நம்பவே முடியல, என்னோட ஐடென்டிட்டியை இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஞாபகம் வச்சுட்டு இருக்குதா, நான் இதை ஒன்றும் சண்டைக்காக சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். நான் இதை தப்பாக எடுத்துக்கல அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹல்க். ப்ரூஸ் பேனர் தான் உன்னை திருப்பி கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். ஆமா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாரு ஹல்க். நான் அங்கே இருந்தேன், நான் முழுசாவே அங்கே இருந்தேன். ஆனால் நான் ஒரு இருட்டில் இருந்தேன், நான் கத்திக்கிட்டு இருந்தேன், நான் கத்துறது யாருக்குமே கேட்கல. ஆனால் அங்கே இருந்தது நீ தான் பேனர் கூட இருந்த அப்படின்ட்டு சொல்றாரு ஹல்க். பேனரும் நானும் கொஞ்ச நாளாக ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்பைடர்மேன். பேனரும் என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான், ஆனால் என்னால் எதுவும் அவனுக்காக பண்ண முடியல, என்னால் அவன் கூடயும் இருக்க முடியல. நீ அவன் கூட இருந்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹல்க். நீ ரொம்ப நல்லவன் பீட்டர் பார்க்கர், அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது உன் பேரை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே கிளம்புறாரு ஹல்க். இதோட இந்த இம்மோர்டல் ஹல்க் கிரேட் பவர் காமிக் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்குமே எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்வல் காமிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது மார்வல் காமிக்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.